ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் கிரேவி. இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம செய்ய போகிறோம். நான்வெஜ்ஜில் இருக்கிற மாதிரியே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கால்சியம் எல்லாமே இந்த பன்னீர்லையும் இருக்குது. நான்வெஜ் சாப்பிட முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த மாதிரி வெஜிடேரியன்லையுமே ஹெல்த்தியான ஃபுட்ஸாக சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கும் நல்லது. புரட்டாசி மாதமும் ஈஸியாக க்ராஸ் பண்ணிடலாம். அதுக்காக கடாயில் கொஞ்சமாக பட்டர் அண்ட் ஆயில் ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு சூடானதுக்கு அப்புறமா இது கூடவே கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸ் அண்ட் வெங்காயம், கூடவே கொஞ்சமாக பூண்டு, 2 பச்சை மிளகாய், தக்காளி வந்து பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ கிரேவி நல்லாயிருக்கும். இது கூடவே மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அண்ட் மல்லித்தூள் இதெல்லாமே சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதித்து வர வரைக்கும் இன்னொரு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சமாக கசகசா, முந்திரி, கொஞ்சமாக வேர்க்கடலை இதெல்லாம் நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி இதை ஊற்றினோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூடவே நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்ச பன்னீரும் சேர்த்துக்கலாம். ஃபைனலி லாஸ்ட்டாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி க்ரஷ் பண்ணி அது மேலே போட்டுடணும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வர்றதுக்கான ஒரே ஒரு சீக்ரெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.